வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை ஜென்சி ஜென் ஆல்பா இளைஞர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள். வீர பாலகர் தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நம்பிக்கை. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் சாதனைகளில் 5% நிறைவேற்றியதாக கூற முடியுமா என அதிமுகவுக்கு சவால். இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க கூடுதல் அவகாசம் நாளை மறுதினம் முதல் 31ஆம் தேதி வரை அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. பாமகவில் இருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. ஜி.கே. மணியை நீக்கியதால் பாமக புனிதமடைந்து விட்டதாக வழக்கறிஞர் பாலு கருத்து. தன்னை கட்சியிலிருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஜி.கே. மணி விளக்கம். பாமக என்றால் ராமதாஸ் தான் என திட்டவட்டம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக கோவை மாவட்டம் வாளையாறில் தீவிர கண்காணிப்பு. கிருமிநாசினி தெளித்த பின்னர் தமிழ்நாட்டிற்குள் வாகனங்கள் அனுமதி. கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரிப்பதால் புதுச்சேரியில் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டு கிடந்த பச்சிளம் குழந்தை. தொப்புள் கொடியுடன் கிடந்த குழந்தையை நாய் இழுத்துச் சென்றபோது மீட்ட மாணவி. உதகை அருகே கோத்தகிரியில் கிணறு தோண்டும் பணியின் போது விபத்து. மண் சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிள்ளையார்பட்டி கோயிலின் சொத்துகள் விற்பனை செய்யப்பட்டதா என விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அறக்கட்டளையில் 1,76,00,000 ரூபாய் முறைகேடு குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் நியமனம். கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். 1200 பேரை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். சுனாமி தாக்கியதன் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் பாஜக நிர்வாகி குஷ்பு தலைமையில் மரியாதை. செங்கல்பட்டு, கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 254 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை சவரன் 560 ரூபாய் அதிகரிப்பு. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ரயில் கட்டண உயர்வு. 500 கிலோமீட்டர் தொலைவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை காலை நடைபெறும் மண்டல பூஜை. இன்று 32,000 பேருக்கும் நாளை 37,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி. கிரிக்கெட்டில் அசத்தி வரும் வைபவ் சூரியவன்ஷிக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. ऐसे भारतीय होने का गौरव प्राप्त है जिसने आईपीएल में सेंचुरी बनाई।
साल ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவ வீரர்களுக்கு பால் மோர் விநியோகித்த பஞ்சாப் சிறுவனுக்கும் விருது. आप एक किसान के बेटे हैं। ऑपरेशन सिंदूर के दौरान आपने असाधारण साहस दिखाते हुए गजब का जोखिम उठाते हुए बिना विचलित हुए வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை ஜென்சி ஜென் ஆல்பா இளைஞர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள். வீர பாலகர் தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நம்பிக்கை. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் சாதனைகளில் 5% நிறைவேற்றியதாக கூற முடியுமா என அதிமுகவுக்கு சவால். இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க கூடுதல் அவகாசம் நாளை மறுதினம் முதல் 31ஆம் தேதி வரை அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. பாமகவில் இருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. ஜி.கே. மணியை நீக்கியதால் பாமக புனிதமடைந்து விட்டதாக வழக்கறிஞர் பாலு கருத்து. தன்னை கட்சியிலிருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஜி.கே. மணி விளக்கம். பாமக என்றால் ராமதாஸ் தான் என திட்டவட்டம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக கோவை மாவட்டம் வாளையாறில் தீவிர கண்காணிப்பு. கிருமிநாசினி தெளித்த பின்னர் தமிழ்நாட்டிற்குள் வாகனங்கள் அனுமதி. கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரிப்பதால் புதுச்சேரியில் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டு கிடந்த பச்சிளம் குழந்தை. தொப்புள் கொடியுடன் கிடந்த குழந்தையை நாய் இழுத்துச் சென்றபோது மீட்ட மாணவி. உதகை அருகே கோத்தகிரியில் கிணறு தோண்டும் பணியின் போது விபத்து. மண் சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிள்ளையார்பட்டி கோயிலின் சொத்துகள் விற்பனை செய்யப்பட்டதா என விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அறக்கட்டளையில் 1,76,00,000 ரூபாய் முறைகேடு குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் நியமனம். கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். 1200 பேரை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். சுனாமி தாக்கியதன் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் பாஜக நிர்வாகி குஷ்பு தலைமையில் மரியாதை. செங்கல்பட்டு, கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 254 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை சவரன் 560 ரூபாய் அதிகரிப்பு. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ரயில் கட்டண உயர்வு. 500 கிலோமீட்டர் தொலைவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரிப்பு.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை காலை நடைபெறும் மண்டல பூஜை. இன்று 32,000 பேருக்கும் நாளை 37,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி. கிரிக்கெட்டில் அசத்தி வரும் வைபவ் சூரியவன்ஷிக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. ऐसे भारतीय होने का गौरव प्राप्त है जिसने आईपीएल में सेंचुरी बनाई. ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவ வீரர்களுக்கு பால் மோர் விநியோகித்த பஞ்சாப் சிறுவனுக்கும் விருது. आप एक किसान के बेटे हैं. ऑपरेशन सिंदूर के दौरान आपने असाधारण साहस दिखाते हुए गजब का जोखिम उठाते हुए बिना विचलित हुए